ஏழை தூத்துக்குடி மக்கா, உங்களுக்கு தான் அந்த வீடியோ. அந்த பாட்டை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஒரு தடவை கேட்டு வாங்க கொஞ்சம். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால் வந்து பக்கத்துல பாம்பு. கேட்டீங்களா? ஒரு ஊர்க்காரனை ஒருத்தன் தப்பா பேசிட்டா அந்த ஊர்க்காரனை போட்டு பொழப்பாங்க ஒரு காலத்துல. நான் என் ஊர்க்காரனடா தப்பா பேசுறேன்னு உன் ஊர்க்காரன் பேர்ல பாட்டை எழுதி விட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு இருக்கீங்களா மக்கா? எப்படி மக்கா? ஒண்ணுமே புரியல. ஒரு ஊர்ல ஒரு விஷயத்துல ஒரு தவறுனா அந்த ஊர்க்காரன் ஃபுல்லா மொத்தமா சேர்ந்துக்கிட்டு ஏன்னா என் ஊரை தப்பா பேசுறாடா, என் ஊர்க்காரவங்களை தப்பா பேசுறாடான்னு சொல்லி அடிச்சு உருளுவாங்க ஒரு காலத்துல. இப்ப என்னன்னா பாட்டை எழுதி அதை படிச்சு மியூசிக் டைரக்ட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி லோடிங்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மக்கா பண்றீங்க? சே, தூத்துக்குடி மக்கள்லாம் உப்பு போட்டு சாப்பிடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா ரொம்ப சங்கட்டமா இருக்குது. குட்டிமா வழியா குஞ்சு ஆம்பளை எந்த வேடா பார்ப்போம். குஞ்சுன்னு மென்ஷன் பண்ணிருக்கியே, என்ன ஒரு 5-6 வயசு இருக்குமா குஞ்சுக்கு? இங்க வரைக்கும் வாட அடிக்குது நாட்டம். சார் உழைச்சு திங்கிற மக்கள் நினைச்சேன், கடைசியில பார்த்தா இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்களே. அந்த பாட்டை எழுதினவனை இந்நேரம் படிச்சவனை மியூசிக் அடிச்சவனை போட்டு பொழந்திருக்க வேணா. அதுல இந்த குட்டி மாவா பேர் வைக்கிறாங்க பாரு. தெரியாதவன்ல எல்லாருக்கும் எல்லா தண்ணி குடிங்க அசிங்கமா கேட்டுருவேன். கதை திறந்து விடுறேன் போன வெளியே. குட்டீஸ்களை பார்க்கும்போது குட்டீஸ்னா அதை அருமையா அழகா கூப்பிட்டு இருந்த வார்த்தையெல்லாம் கேவலப்படுத்துறாங்க. தூத்துக்குடி மக்கா, இந்த பாட்டு எழுதுனவனை கண்டுபிடிச்சு என்ன செய்யணுமோ செஞ்சு விடுங்க. இல்ல ஊருக்கார மேல இப்படி ஒரு அபாண்டமான பேச்சுவார்த்தையா ஒரு வார்த்தையா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு கேஸாவது கொடுங்க மக்கா. அப்பதான் உங்க தூத்துக்குடிக்கு இருக்க ஒரு மரியாதையும் மதிப்பையும் காப்பாற்ற முடியும். ஒரு ஊர் பேரை இவ்வளவு தூரத்துக்கு கேவலப்படுத்த எவனாலையும் முடியாது. தூத்துக்குடி மக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஏன் அவங்களுக்கு இவ்வளவு காட்டுன்னு தெரியல. ஆனா அதாவது கெட்ட விஷயம் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுறதுன்றதுக்கு இந்த ஒரு பாட்டு ஒரு எடுத்துக்காட்டு. ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்காங்கப்பா ஒரே டைமிங்ல. அப்படி அதுல என்ன இருக்குன்னு தெரியல. ரொம்ப பேட் வேர்ட்ஸ் தான், ரொம்ப கேவலமான வார்த்தைகள் தான். புருஷன் முன்னாடி கூட ஒன்னும் உட்காந்து கேட்க முடியாத வார்த்தைகள். அதை உட்காந்து அவ்வளவு பேர் கேட்டிருக்காங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் யாரை பாக்குறாங்க, எதை பாக்குறாங்க, எதை நினைக்கிறாங்க, எதை பத்தி இப்ப இவங்களுடைய எண்ணங்கள் இருக்கு. என்னை கேட்டா யார் யார் விரும்ப தூக்குனதுல இந்த பேரை பயன்படுத்தினவன், இந்த பேரை வச்சு பாட்டு பாடினவன், இந்த பாட்டுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணவன், இதை சேனல்ல பப்ளிஷ் பண்ணவன், இந்த பாட்டை ஷேர் பண்ணாங்க பாருங்க சார், அவங்கள ஃபுல்லா பிடிக்கணும். தமிழ் கலாச்சார சீரழிவை கண் கொண்டு பாத்துக்கிட்டு இருக்க மக்கா எல்லாரும் பாத்துக்குங்க. முக்கியமா தூத்துக்குடி மக்கா பாத்துக்குங்க. ஏன்னா எல்லா ஊர்லயுமே ஆம்பளை பொம்பளைங்க ஏகப்பட்ட பேர் இருக்கும், சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க. எதை கொண்டு வந்து எதை நினைக்கிறாங்கன்றத பாருங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில ஆரம்பிச்சிருக்கேன், நீ மதுரை ஒவ்வொரு ஊரா போவாங்க நினைக்கிறவங்க. இவங்க ஏன் ஊர் மேய்றாங்கன்னு தெரியுது. அதை எதுக்கு இந்த வேலை பாக்குறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, இவங்க பேச ஒரு தனியா ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி அந்த வெப்சைட்ல 1 மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி போட்டா கூட அவங்க கவர்மெண்ட் அதையாவது செஞ்சு விடலாமே. இவங்க இப்படி ஓப்பனா வெளில விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த விஜய் குட்டிமா பண்ணது பாத்தீங்களா, அன்னைக்கு என்னடா சரக்கு பாட்டில் ஓப்பன் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து ரோட்ல அடிச்சுக்கிட்டு இருக்குது, பக்கத்துல ஒரு ஆள் படுத்து கிடக்கான். இவங்க பிராங்க் பண்றதுக்கும் இவங்க பிராங்க் பண்ற வீடியோவை பப்ளிஷ் பண்றதுக்கும் யார் தேவைப்படுறது தெரியுமா? நீங்களும் நானும் தேவைப்படுறோம். இது தெரியாம அவங்க வீடியோவை நீங்களே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி எட்டி பாருங்களே, உன் வீட்டுல பொண்டாட்டியும் பிள்ளையும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க திருட்டுத்தனமா. நல்லா இருக்கு, இதே நம்மளும் பண்ணுவோமான்னு செஞ்சிருங்க. எல்லா ஊருக்காரங்களுக்கும் ஏதாவது நான் சொல்றேன். திருட்டுத்தனம் அடிக்கிறவங்க ஒரு ரூம் போய் திருட்டுத்தனம் அடிப்பான் பாருங்க, அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமா எல்லாம் இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எலெக்ஷன்ல நின்றாராம், தன்னிச்சையா நின்றாராம். அவங்க வீட்டுல மட்டும் 27 பேராம் மொத்த உறுப்பினர். எலெக்ஷன் வெளில ரிசல்ட் வந்தப்ப அவருக்கு விழுந்த ஓட்டு 1 அது அவர் போட்டது. 26 பேரும் ஓட்டு போடல. அதே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம வீட்டாளுக்கு ஓட்டாது நம்மளுக்கு விருது நினைச்சுக்கிட்டு இருந்த வருது. எல்லாம் அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க நம்ம வீட்டாளுகெல்லாம் பத்திரமா இருக்காங்க, நம்ம மட்டும்தான் அதை பாக்கணும்னு பாக்குறீங்க. எல்லார் கையிலயும் போன் இருக்குது, எங்கிட்ட உட்காந்து என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த பாட்டை திருப்பி ஒருக்கா பிளே பண்றேன், அதையும் கேளுங்க.
வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால் வந்து பக்கத்து. இதுல சரக்கு அடிக்கிறத பத்தி ஆண்கள் சரக்கு அடிக்கிறத மட்டும்தான் ஏகப்பட்ட பேர் நீங்க பாத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கடைசியில பார்த்தா இங்க பாருங்க பாட்டில் ஸ்டாக் வாங்கி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட இருக்கு பாத்தீங்களா ஒண்ணு காம்பியர்ன்ற பேர்ல அந்த விஜய் குட்டிமா கூட ஒண்ணு இருக்கு பாருங்க. அது போடுற வீடியோஸ் அது அதுக்கு மேல இருக்குது. நேத்துதான் ஒரு வீடியோ போட்டேன், அவ்வளவு பேர் கேட்டிருந்தாங்க. சார் எங்க மனசுல இருக்குது சார், எங்க மனசுல இருந்து என்ன பண்ண பொங்கலும்ல. நேத்து நம்ம பாடகி ஒருத்தவங்க அவங்க சூசைட் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேல ஒரு அவார்டமா ஒரு அவங்க வீட்டு பிரச்சனையை வந்து இவங்க இழுத்து பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். கெட்டது அதிகமாக சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, மைண்டுக்குன்னு ஒரு சாப்பாடு தேவை. மட்டமான மோசமான விஷயங்கள் தான் இந்த பசங்களுடைய மைண்ட்ல இன்னைக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ ஈஸியா இன்னைக்கு வந்து பொர்னோகிராஃபி இன்னைக்கு ஈஸியா வந்து ஆக்சஸா இருக்கு எல்லாருக்குங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அது நல்லதில்லை. நம்ம சமுதாயம் சர்வ நாசமா போயிடும். ஒரு லெவலுக்கு போகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே இல்லை. எங்கேயோ இருக்கிற ஒரு பாடகி அம்மா அவங்களுக்கு இருக்கிற ஒரு எப்படி சொல்றது, ஒரு முக்கியமா சொல்ல போனோம்னா நம்ம மேல இருக்கிற ஒரு அன்பு பாசம்னே வச்சுக்கலாம். அதை நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்படி போயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற சூழ்நிலையை மறந்து கூட அந்த ஸ்டேஜ் கிடைக்கும் போது இந்த முதல்வர் அந்த முதல்வர் எல்லா முதல்வர்ட்டையும் சந்திச்சு நான் அந்த விஷயத்த பேச போறேன்னு சொல்லியிருக்காங்க. தெலங்கானா அரசுகிட்டயே நான் கேட்டிருக்கேன். நாளைக்கு கேரளா அரசை மீட் பண்ணும் போதும் அவங்க கிட்டையும் கேட்பேன். ஐயா, மாண்புமிகும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி, இல்ல பெண்களுக்கு உண்டான விஷயங்களை பாத்துக்கிற விங்ஸ் ஆர் பொறுப்புல இருக்கிற யாருக்கா இருந்தாலும் சரி, மீடியா ஆர் இந்த யூடியூப் விஷயங்கள் கெட்டது அதிகமா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு உட்காந்து லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சமா திருந்துங்க மக்கா. எல்லா ஊர்லயும் எல்லா பிள்ளையும் ரொம்ப கேவலமா போய்கிட்டு இருக்குதுங்க. படிக்க போறதுக்குள்ள சித்தா வேலைக்கு போற மாதிரி சட்டையை கழட்டி போட்டுக்கிட்டு திரியிறாங்க பசங்களும் பொம்பளை பிள்ளைகளும். ரொம்ப மோசம். இதெல்லாம் பிடிச்சி உள்ள, அதாவது ஏற்கனவே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வெளியே அனுப்புனாங்களாம், திருப்பியும் அதை விட மோசமா பண்றாங்க. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஒரு தடவை ஒரு உள்ள போயிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் வேலையை கொடுத்துட்டாங்க. அவங்க அடிச்ச பாட்டில் அங்க இருக்கு. அதுக்கு நான் இவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது மக்கா. இவங்களோட சேனலை மொத்தமா தூக்கணும். இவங்களை சப்போர்ட் பண்ற சேனலு, இவங்க கிட்ட இருக்க விஜேவா இருக்க சேனலு, எல்லா சேனலையும் தூக்கிடணும். இவங்களை ஊருக்குள்ள ஒருத்த மதிக்க கூடாது. நாட்டாம வரம் பார்த்துருப்பீங்கள 18 வருஷத்துக்கு இப்போ ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். அந்த மாதிரி இவங்களை ஃபுல்லா ஒதுக்கி வச்சாத்த நீங்களும் நானும் உழைக்க முடியும். உழைச்சி திங்கிறேன் ஃபுல்லா அப்புறம் இதுகளை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்து உழைப்ப விட்டுவிட்டு கடைசியில ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளைய குட்டி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும். போனை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம போன் கையில இருக்குது. ஆனா அந்த போனை எப்படி பயன்படுத்துறோம்ன்ற விஷயம் இருக்குதுல்ல. ஆனா ஒரு ஊரையே அசிங்கப்படுத்தி வச்சிருக்கேன். ஊருக்காரங்க பொங்கணும் கண்டிப்பா. இதுக்கு பொங்கலைன்னா அப்புறம் நாளைக்கு இதே பேர்ல இல்ல இதே மாதிரி வேற ஒரு ஊர் பேர்ல வேற மாதிரி இவங்க பாட்டு எழுதுவாங்க. ஏற்கனவே பீப் சாங்கு பேர் பெற்றதா இருக்குது. இதுல இவங்க ஊர் பேரையே போட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டை எழுதுனவன் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு கவனிங்க. ஒரு சாதாரண பத்திரிகையில தினமலர்லயே இந்த ஏதாவது ஒண்ணு தப்பான எழுத்து வந்துருச்சுன்னா கூட போனை போட்டு ஏண்டா பத்திரிகையில இப்படி தப்பா எழுதிருக்கேன்னு கேட்கிற மக்கள் நம்ம ஒரு தவறான செய்தியை பரப்பி இருக்கேன்னு ஒரு ஊரையே அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க ஆன்லைன்ல.